வில்லன் கேங்கில் ஒருத்தன் அப்ரூவரா மாதிரி போலீஸ் ஹெல்ப் பண்ணுறான்னு ஹீரோட பையன் அவனை கூட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே வில்லன் வந்து அட்டாக் பண்ணுறான். இதில் ஹீரோவும் பையனை தேடி வந்திருப்பாரு. இப்போ அவங்கள்ட்ட வந்து ஃபைட் பண்ணி ஹீரோ தன்னோட பையனை எப்படி மீட்கிறாங்கன்னு தான் படத்தோட கிளைமேக்ஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பூஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டை ஹார்ட் 5 அண்ட் 3. டை ஹார்ட் 4 ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம வில்லனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் வில்லனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் வந்துடும். என்னடா இது, எல்லா அமௌண்ட்டும் இவனே வாரிட்டு போகிறான், நம்ம இப்போ தான் சம்பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆதாரத்தெலாம் சேர்த்து வச்சுட்டு வில்லனை போட்டு தள்ள ட்ரை பண்ணும். நம்பிக்கை துரோகின்லாம் வெளியே இருக்கக்கூடாது, அதனால என் கூடவே இருன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் மாதிரி போட்டு வச்சுருவான் வில்லன். இவன் ஃப்ரெண்டு தப்பிக்க வழி இல்லாத டைமில் ஒரு பப்பை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு கூட சமத்தா மாதிரி இருப்பான், அவ கூட ஜல்சா பண்ணிருப்பான் வில்லன். அந்த பப்பில் பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன் வந்துட்டு கட்டிப்பிடிடா சாங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே இருக்க பெருசை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் ரவுண்டு கட்டி கிஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ பையன் ஷூட் பண்ணிடுறான். இதனால அங்கே இருக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ காட்டினா அவனுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துட்டு ரஷ்யாவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ட்ரக் கேஸில் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு ஷாக் ஆகிடும். நம்ம பையன் நானும் போலீஸு, அவன் ஏன்டா அங்கே போயிட்டு ட்ரக் சேல்ஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு அங்கே பார்க்க போயிருப்பார். வில்லனோட ஃப்ரெண்டையும் ஜெயிலில் தான் வச்சிருப்பான் வில்லன். அதனால வந்துட்டு இன்னைக்கு ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே டைமில் ஹீரோட பையனும் அதே கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு டிராஃபிக் ஜாமில் மாட்டி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கோர்ட் வாசலுக்கு வந்து சேர்ந்துருவார். கோர்ட்டுக்கு வெளியே 3 கார் வரிசையாக வந்து நிற்கும். திடீர்னு பார்த்தா பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆகிடும். இதனால வந்துட்டு கோர்ட்டு உள்ளே இருந்த கைதிகள்லாம் எஸ்கேப், அதாவதுன்னா வில்லனோட ஃப்ரெண்டும் ஹீரோட பையன் இவங்க 2 பேரும் அந்த கோர்ட் வாசல் வந்துட்டு எஸ்கேப் ஆகிடும். ஹீரோ பையன் ஒரு கண்டெய்னர் ஓட்டிட்டு வந்துட்டு வில்லனோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு ஹீரோ பையன் ஓடிட்டு இருக்க வண்டி முன்னாடி வந்து ஹீரோ வந்து நிற்பான். அவனை எப்பா டைமை வேஸ்ட் பண்ண பக்கலாம்ப்பான்னு சொல்லி அவன் பாடு துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறம் அவரோட ஹீரோஸை காட்டுவார். நம்ம வண்டியில் ஏறினா தான் எல்லாரும் நம்ம பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டெய்னர் ஓட்டிட்டு ஸ்பீடாக வந்துட்டு இருப்பார். இப்போ ஹீரோ பையன் போகிற வண்டியை ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதாவது பீரங்கி வண்டி மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஹீரோ பையனுக்கு எந்த வழியாக போனால் எப்படி எஸ்கேப் ஆகலான்னு தெரியாது. இப்போ அவங்க பர்டிகுலராக ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஹீரோட பையன் வந்துட்டு ஒரு ரா ஏஜென்ட்டு, அவங்க சொன்ன டைமுக்குள்ளே இந்த ஏரியா ரீச் ஆகிக்கணும். பட் ஹீரோ நடுவில் குறுக்க வந்ததால் லேட் ஆகிருக்கும். இதனால் ஹீரோ பையன் கடுப்பில் அப்படியே போயிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். ஹீரோ பையன் போகிற வண்டியை வந்துட்டு வில்ல வண்டி ஒன்று ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கோம். இவன் யாரா புதுசாக இருக்கான் அப்படின்னு ஹீரோ வண்டியை பார்ப்பாங்க. ஏன்னா வில்ல வண்டியை இடித்து காலி பண்ணுற மாதிரி வந்துட்டே இருக்கிறதால இவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும்னு ஹீரோ வண்டியை ஷூட் பண்ணிடுவாங்க. அது தடம் புரண்டு அப்படியே கீழே. ஹீரோ பொறுத்தவரை எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டார். ஸோ நடு ரோட்டில் போயிட்டு இப்போ எவனோ ஒருத்த வண்டி வரும், அவன் வழி மறித்து அவனை வெளியே தூக்கி போட்டு அவனோட ஜீப்பை எடுத்துகிட்டு ஹீரோ பறக்க ஆரம்பிச்சிட்டார். அதுவும் ரோடு ஃபுல்லாக வந்து டிராஃபிக்கில் இருக்கும். ஒவ்வொரு கண்டெய்னர் மேலே வண்டி மேலாம் ஏறி கடைசியில் நடு ரோட்டில் வந்துட்டு வில்ல வண்டியை மறுபடியும் சேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹீரோ பையன் போகிற வண்டியை இடித்து காலி பண்ணுறதுக்காக வில்ல வண்டி போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த பையன் வண்டியில் தான் அந்த வில்லனோட ஃப்ரெண்டும் இருக்குது. அதால் காலி பண்ணால் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ குறுக்க வந்து மறுபடியும் வந்துட்டு வில்லன் வண்டியை இடிச்சு தள்ளிட்டே போயிட்டு ஹீரோ இடித்த ஜீப்பால் இந்த வில்லனோட பீரங்கி வண்டி பறந்து போயிட்டு அங்கே இருக்க ஒரு லாரி மேலே கண்டெய்னர் மேலே இடித்து அப்படியே கீழே விழுது. அதுக்கப்புறமா அங்கே ரோடே பிளாக் ஆன மாதிரி ஆகிடுது. இந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோட வண்டியும் கவுந்திருக்கும். வில்லன் ஒரு பக்கம் கண்ணை வச்சு தேடிட்டு இருப்பான். ஹீரோ நடு ரோட்டில் படுத்துருக்க பார்க்கணும். ஹீரோட பையன் அப்பா சீக்கிரமாக வந்து ஏறுப்பா, போதையில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்துடும். ஹீரோ பையன் தன்னோட சிஏ குரூப் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துருப்பான். இங்கே இருந்துட்டு கால் பண்ணியிருப்பாரு. இந்த வில்லனோட ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்ணி தன்னோட பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. பாருமா, நான் நல்லபடியாக எஸ்கேப் ஆகிட்டேன், பர்டிகுலராக இந்த பிளேஸில் நான் இருப்பேன், நீ அங்கே வந்து என்னை வந்து மீட் பண்ண, யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லுவேன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான் அவங்க பொண்ணு. இப்போ ஹீரோவோட பையன் அந்த வில்லனோட ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய் பார்த்தா ஹீரோவுக்கு டவுட் வந்து என்ன இது ஃபோன் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டான். ஏன்னா இந்த ஊருக்கு வரும்போதே பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருந்தது. அந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்கும்போது எப்படி இவ்வளோ சீக்கிரம் வர முடிஞ்சது ஹீரோவுக்கு டவுட் வந்து. ஆமாம், ரோடு டிராஃபிக் தான், நாங்கள் ஹெலிகாப்டரில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி வில்லனோட கேங் அங்கே வந்துருக்கோம். இதை பாடுறா எதில் நின்று நிற்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது வில்லனோட ஃப்ரெண்டு அவனோட பொண்ணே வந்து கையில் கண்ணை வச்சு மிரட்டி ஏண்டி இப்படி மாறினேன் அப்படி பணம் தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோ பையன் முன்னாடி வந்துட்டு ஏன்டா நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, என் கையில் அடி வாங்கி தான்டா சாவ போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பையன் பின்னாடி வந்து கத்தியால் அவன் கையில் போட்டு டேப்பை அப்படியே ரிமூவ்.
ஹீரோ பையனும் சேர்ந்து மேலே இருக்க ஃப்ளோரில் இருக்க கண்ணாடியெல்லாம் உடைச்சி வில்லங்களை அதிபயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அதுக்கப்புறம் வில்லங்காங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். அப்பாடா போயிட்டாங்க அப்படின்னு நினச்சா போன வண்டி திரும்பி வரும் ஹெலிகாப்டர் வந்து மறுபடியும் அப்போ சரியாக சூட்டில் இப்போ 2 பேரும் போடுத்தலாம் போக மாட்டேன்டான்னு சொல்லி மறுபடியும் கன் ஷாட் அடிப்பாங்க. ஃபுல் கிரவுண்டு காலி ஆகிடும். அந்த ஹெலிகாப்டர் வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. வில்லனோட ஃப்ரெண்டு அந்த ஹெலிகாப்டரில் கடத்தி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோவோட பையனையும் சேர்ந்து பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துக்கு கீழே ஹெலிகாப்டர் கீழே இறங்காது. அதனால சரி இப்போ விடணும் அப்புறமா அவனை கவனிச்சிக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து என்னோட அழிவாள்கிட்ட அவன் வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா அவன் பொண்ணையும் அவனே போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு தான் அந்த பாரில் வில்லன் கூட ஜல்சா பண்ணிக்கும். இது என்னடா கூத்தா இருக்குது, வில்லன் தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணையும் அந்த மேட்டர்லாம் பண்ணிருக்கானே அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் வில்லன் ஒரு கீ இருக்கும், இந்த இடத்துல தான் அந்த டாக்குமெண்ட்டை ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். அங்கே என்னன்னா இது வந்து நிறைய நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வில்லன் வந்துட்டு ஒரு யுரேனியம்ங்கிற மாதிரி ஒரு கெமிக்கலை வந்துட்டு அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். அது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வில்லனும் அவனும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய ஐட்டத்தை வந்துட்டு இங்கே பதுக்கி வச்சிருப்பான் வில்லனோட ஃப்ரெண்ட். ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே வந்து ஒரு திருட்டு காரில் ஏறி கரெக்டாக இந்த இடத்த லொக்கேட் பண்ணி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு யுரேனியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கெமிக்கலோட சூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருப்பாங்க. வில்லனோட அடியால் இவங்க 2 பேரும் பிணைக்கேதி மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ பர்டிகுலர் பிளேஸில் ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா டாக்குமெண்ட் எதுவும் இருக்காது. வில்லனோட அடியால் பயங்கர டென்ஷனாக இருப்பான். இப்போ வில்லனோட ஃப்ரெண்டோட பொண்ணும் வில்லனோட ஃப்ரெண்டும் பயங்கரமாக சிரிப்பானுங்க. ஏடா எங்கள் பிளானே தெரியாமல் நீங்களாம் வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மெயின் வில்லனை சிரிச்சுட்டு அங்கே வந்து மெயின் வில்லனுக்கே கால் பண்ணி சொன்னேன்டா என் பொண்ணை அவன் கூட படுக்க விட்டங்கிறக்கா என்ன மாமான்னு நினச்சியா, உன்னை போட்டு தள்ளுறான் பாரு, நாங்கள் மசாஜ் பண்ணுறவனை வச்சே போட்டு தள்ளிடுவாங்க வில்லனோட ஃப்ரெண்டு இப்போ தான் நினச்ச மாதிரி எல்லாம் சாதிச்சுட்டு அப்பா நான் ஹெலிகாப்டரில் இருக்கேன் நீங்கள் நல்லபடியாக வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு ஹெலிகாப்டர் ஓட்ட போயிடுவா. இங்கே வந்துட்டு நிறைய மெட்டல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்துட்டு இந்த துப்பாக்கி தயாரிக்க நிறைய கெமிக்கல் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே டைமில் ஹீரோவோட பையனும் வந்துட்டு சார் வாங்க சார் என்ன சார் இருப்பீங்க அப்படின்னு வில்லனோட ஃப்ரெண்டை அப்படியே கூட்டிட்டு வாயா நீ தானே மெயின் வில்லன்னே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னா என் பொண்ணு என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இங்கே ஒருத்தனுக்கு பாமை போட்டு அடியாளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே இருப்பான். அடகா என்ன இது நம்ம படத்தில் ஹீரோஸ் அவ்வளோதானே அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் மொட்டை மாடியில் ஹெலிகாப்டர் இருக்கும். ஹெலிகாப்டரில் ஜம்ப் பண்ணி உள்ள வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம் பார்த்தா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருப்பாங்க. அது வில்லனோட பொண்ணு வந்து எஸ்கேப் ஆகிடும். இங்கே மாடியில் வந்துட்டு ஹீரோவோட பையன் வில்லனோட ஃப்ரெண்டை பிடிச்சி கழுத்தை நெச்சிட்டு இருப்பான். அதே டைமில் பார்த்தா இங்கே ஹெலிகாப்டர் வந்து உன்னை என்ன பண்ணுறோம் பாரு, ஹெலிகாப்டரோட ரெக்கையை வச்சு காலி பண்ணிருப்பா. ஹீரோ என்ன பண்ணான்னா அந்த ஹெலிகாப்டர் உள்ளே வந்துட்டு ஒரு லாரியே இறக்குது. அது பேலன்ஸ் தவறி அந்த ஹெலிகாப்டர் கவுந்து விழுற மாதிரி அப்படியே கீழே சுற்றிட்டு அதே டைமில் இவனால தான் எல்லாம் நடக்கும். ஹீரோவை அப்படியே ரவுண்ட் அடித்து அந்த பில்டிங்கில் தூக்கி எறியா பாருங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த சீனை பார்க்கும்போது. ஹீரோட பையன் வில்லனோட ஃப்ரெண்டை அப்படியே தூக்கி போட்டிருப்பான். அது வேணா ஹெலிகாப்டரோட ரெக்கையில மாற்றி அவர் பீஸ் ஆகிடுவார். அதே டைமில் ஹீரோ பையனை அந்த ஃப்ளோரில் பார்க்கும்போதே இவங்க வந்து இவனை காலி பண்ணி ஆவான்னு ஹெலிகாப்டர் அந்த பில்டிங் உள்ளே விடுவான். நம்ம ஹீரோட பையனும் அப்படியே கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், அது உள்ளே விழுந்துருவாங்க. பட் ஹெலிகாப்டரால் நுழைய முடியல, வெடிச்சு சதையிடும். இதனால வில்லனோட பொண்ணும் காலி. ஹீரோட பையன் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து கத்திட்டே இருப்பான், அப்பான் டே மகனே வெளியே வாடா, இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூலாக நடந்து போயிட்டு இருப்பார் பையனோட. இப்படியே படத்தை முடிக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேர் டை ஹார்ட் 1995 3வது பாகம். 4வது பாகம் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி தனியாக ஒரு லிங்க்ல இருக்கு, அது கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்க எல்லா ஷாப்பும் வெடிச்சு சேர்ந்தது இதெல்லாம் வில்லனோட வேலை தான். அவன் கூலாக கால் பண்ணி போலீஸ்கிட்ட பேசுறான், மிஸ்டர் வால்டர் எனக்கு வந்துட்டு மெக்லைன்ட்ட பேசணும். மெக்லைன் தான் படத்தோட நீ யாரும் முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு. நான் தான் சைமன், எனக்கு மெக்லைன் கூட மட்டும்தான் விளையாடணும், நீங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிடும். அப்படி இந்த கேஸை மெக்லைன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல பாம்பு வெடிக்கும் அப்படின்னு மிரட்டினோன்னா சரி மெக்லைன் எங்கப்பா அப்படின்னு வால்டர் கேட்டுன்னு அவன் எங்கே சரக்கு அடிச்சுட்டு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி ஹீரோட்ட போனால் அவர் வந்து நல்லா போதையில் இருக்கு. போங்க அடித்த போதெல்லாம் இறங்கி போச்சு, இப்போ என்ன தான் பண்ணுங்கிறான், நீ பேசல அவன் சொல்கிறது படி கேட்கலான்னா நிறைய இடத்துல பாம்பு வெடிக்கும் மிரட்டுறான்ப்பா அப்படின்னு வால்டர் சொன்னால் சரி ஓகே நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனை விட்டு ஹீரோ அங்கே இருக்க போலீஸுங்க அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோ நடமாடும் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு போர்டை கட்டி ஹீரோவை அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்க விடுவாங்க. இதே மாதிரி தான் அவன் வில்லன் கேட்டிருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணால் 2 சின்ன பசங்க ஒரு கடையில் போயிருக்காங்க. அது ஒரு எலக்ட்ரானிக் கடை. அங்கே வந்து அதோ அங்கிள் இந்த டேப் கார்டை வச்சுட்டு காசு கொடுங்க, டோனி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். இந்த டோனியே தூக்கிட்டு போய் அவன் கொடுத்த பொருள்லாம் வாங்கிட்டு வரீங்களா, ஏதாவது கேஸ்னால் அவங்க எஸ்கேப் போட நீங்கள் தானே மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். மணி 9:10 இன்னும் ஸ்கூல் போகாமல் என்னடா பண்ணு, சரி அங்கிள் நாங்கள் போயிட்டு வரோம் காசு அப்படின்னு, அதை நான் டோனிட்டே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது, அதுவும் முக்கியமாக வெள்ளக்காரங்கள்ட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி. இவன் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ நம்ம மிஸ்டர் பிளாக்னே வச்சு சீக்கிரமாக ஸ்கூல் போங்கடான்னு சின்ன பசங்க துரத்திவிட்டு அங்கிள் இங்கே பாருங்கள் வெளியே ஒருத்தன் போர்டோடு நிற்கிறான் அப்படின்னு வந்து சொன்னான். என்னடா போர்டு அப்படின்னு வந்து பார்த்தா ஐ ஹேட் நீக்கர்ஸ், அதாவது கருப்பினத்தவங்களாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டு நம்ம ஹீரோ நிற்பார். அதை பார்த்துட்டு மிஸ்டர் பிளாக் சொல்லுவார் சீக்கிரமாக இங்கேருந்து போயிடு இல்லை நான் 911 கால் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் மிஸ்டர் பிளாக். அதுக்கு ஹீரோ சொன்ன நானே ஒரு காப் தான்ப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படுற அப்படின்னு சொல்லியிருப்பான். டே இங்கே நிற்காதா இல்லைன்னா அவங்க அடிச்சு போட்டுருவானுங்க, 10 செகண்ட்குள்ளே காலி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி குட்டி சோரில் 10 ரவுடி பசங்க இருப்பானுங்க. அவங்க வந்து நீக்ரோஸ்னாலே பிடிக்காதான் இப்போ யாருன்னா
நான் காட்டி ஆகணும்னு சொல்லி ஹீரோவுக்கு அறுப்பு போட்டு விட்ருவான். ஹீரோ பத்துன்னு விழும்போது வந்து அவன் முதுகில் வந்து டேப் போட்டு ஓட்டியிருக்கோம். அதில் கன் இருக்கும். இதை பார்த்து அங்கே இருந்து நம்ம மிஸ்டர் பிளாக் என்ன ஹீரோ முதுகில் இருக்க கன்னை எடுத்து பசங்களை மிரட்டி அங்கே வந்துட்டு ஓட விட்டுருவாரு. அதுக்கப்புறமா அவர் ஹீரோவும் அங்கே இருக்க ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. போச்சு என் கடையை என்ன காலி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு டாக்ஸியில் வரும்போது புலம்பிட்டு மிஸ்டர் பிளாக் வர சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவர்கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாங்க. வெளில மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிட்டு நான் ஒரு ஆடுக்கு குறி வச்சேன், இப்போ கருப்பு ஆடும் உள்ளே சேர்ந்துருக்க போல இருக்குது. சரி இனிமேல் 2 பேரும் சேர்ந்தே வந்து எனக்காக விளையாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெளில வால்டர்கிட்ட சொல்லுவான், இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டெலிஃபோன் பூத்தில் போயிட்டு ஹீரோ ஃபோன் கால் அட்டன் பண்ணோம், அப்படி எடுக்கலன்னா கண்டிப்பாக கொண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ கூட மிஸ்டர் பிளாக்கும் இருக்கணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பான். 2 பேரும் இந்த விளையாட்டில் இழுத்து போட்டிருப்பான். இப்போ வந்துட்டு அங்கே ஃபோன் கால் அட்டன் பண்ண போனால் அங்கே ஒரு லேடி பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் விடுகதை மாதிரி கேள்வி கேட்க ஹீரோ பதில் சொல்ல முடியாமல் முடிச்சுட்டு இருப்பான். ஒரு வழியாக ஆன்சர் ஹீரோ சொன்னாலும் டைம் ஆகிடுச்சுப்பா, நான் என்ன பண்ணுறது, நான் வச்ச பாம்பு வேறு சீக்கிரமாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது, வேறு ட்ரெயின் வேறு மூவ் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னும் இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே நீ அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த பாம்பை உன்னால் டிஃப்யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அவ்வளோதான், பாம்போடு சேர்ந்து நீயும் காலியாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ பிளாக்கும் வண்டி ஸ்பீடாக ஓடிட்டே போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ரோடு ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இதுக்கப்புறமா அங்கே இருக்க பார்க் ஸ்டேஷன் வழியாக போயிட்டு கடைசியில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிடுவாங்க. ஹீரோ பயங்கர ரிஸ்க் எடுத்து அந்த சுரங்கப்பாதையில் போடுற ட்ரெயின் மேலே கரெக்டாக குதிச்சிருவான். இதே டைமில் வந்து மிஸ்டர் பிளாக்கை அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவன் ஃபோன் கால் பண்ண கரெக்டாக பிக் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் ஓடுற ட்ரெயினில் வந்துட்டு ஹீரோ உள்ளே வந்துட்டு அங்கே பாம் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அங்கே ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் அங்கே வந்துட்டு கரெக்டாக அந்த பாம்பை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுங்க ஃப்ரெண்டில் போங்க மூவ் பண்ணி மிஸ்டர் பிளாக் வில்லனோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி இதை பார்ப்பேன், நீ சொன்ன மாதிரி ஸ்டேஷன் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. இல்லை 2 பேரும் வந்திருக்கும், நீ மட்டும் தானே வந்திருக்க, அப்போ ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ட்ராக்ல வந்து சேர்ந்துடும். அதே டைமில் பார்த்தா டைமும் முடிஞ்சு பார்த்தா அங்கே பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வெடிச்சு சதுரும், மேலே இருக்க ரோடும் வெடிச்சு சதுரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் டீம் வந்து ஹீரோவையும் மிஸ்டர் பிளாக்கையும் காப்பாற்றி ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க. சரி எல்லாமே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா FBI டீம் வரும். பாருங்க, நான் வில்லனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கேன், இவனுக்கும் மெக்லைனுக்கும் என்னதான் சம்மந்தம் நான் கால்குலேட் பண்ணதை பார்த்தா அந்த சைமனுங்கிறவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோ வில்லனை போட்டு தலைப்பா, அந்த வில்லனோட தம்பி தான் அந்த சைமனே அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். மறுபடியும் வில்லன் போலீஸ் டீம் கால் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாப்பா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரொம்ப தோத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரி செகண்ட் ரவுண்டாக ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூல் நான் பேர் சொல்ல மாட்டேன், அந்த நீங்களே கண்டுபிடிங்க. அந்த ஸ்கூலில் பாம்பு வச்சிருக்கேன், முடிஞ்சு அதை வந்துட்டு அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு. இதே டைமில் ரோடு ஃபுல்லாக நிறைய கண்டெய்னர் லாரிஸ் வந்துட்டே இருக்கும். அதை வந்துட்டு பிளாக் பண்ணக்கூடாதுங்கிறக்க மேலே வந்துட்டு வில்லனை இப்போ தான் காட்டுவாங்க. வில்லன் அங்கே வந்துட்டு என்னப்பா நம்ம சொன்ன கண்டெய்னர் லாரிலாம் வந்துட்டு இருக்கா, சரி சார் நிறைய போலீஸ்லாம் இருக்குமே, எப்படி நம்ம இதெல்லாம் தாண்டி போகிறது அப்படின்னு அடியாள் அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே ஒரு போலீஸை காட்டுறாங்க, யாருப்பா இது புதுசாக கண்டெய்னர் லாரிலாம் ரோடு உள்ள இருக்குது, டே டைமில் வரலாமா அப்படி இப்படின்னு கேட்டுருக்கோம். என்ன இருக்கு, என்ன மறந்துட்டீங்க, நான் தான் ஜோன்ஸ், இங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுல, அங்கே நிறைய மண் வேறு கொஞ்சி கிடக்குது, அந்த மண்ணெலாம் கிளியர் பண்ண தான் FBI டைப்பிங் பர்மிஷனோட இந்த பக்கம் ட்ரக்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வில்லன் தன்னோட அடியாள்கிட்டலாம் சொல்லியிருப்பான். அதை பாருங்கள் தம்பிங்களா, சீக்கிரமாக ரிக் கூட போயிட்டு அவன் கதையை முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பாயசத்தை போடுங்க, நான் சீக்கிரமாக மேலேருந்து கீழே வந்துடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்குள்ளே போயிட்டுருக்கோம். சார் நான் தான் ஜோன்ஸ், நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு நிறைய டெபாசிட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் உங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு செக்யூரிட்டி உங்கள் பேங்க்கில் இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேல்ட் இருக்க பிளேஸையும் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய ட்ரிக்கு வர்றதெல்லாம் தடுத்தாரில் ஒருத்தர் மிஸ்டர் ரிக்குங்க, அவரை போட்டு தள்ளிட்டு அவரோட பேட்ச் எடுத்து வில்லன் குரூப்பில் ஒருத்தர் FBI ஏஜென்ட் மாதிரி காஸ்டியூம் போட்டு அந்த பேட்ச் வச்சிருப்பான். பேங்க் ஆஃபீஸர் தன்னோட பேங்க்கோட வேல்ட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு வில்லனை கூப்பிட்டு போய் காட்டிட்டு இருக்கும்போது வில்லன் 2 தட்டி அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு அடியாளங்களை கூப்பிட்டுருப்பான். இதே டைமில் வில்லனோட லவ்வர் என்ட்ரி இருக்கும். அவள் வந்தவொடனே செக்யூரிட்டி எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கே கத்தியால் குத்திட்டு இருப்பான். வில்லன் உள்ள போண்டி அது பொறுமை அவசரப்படாத அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கி பிடிச்சிருப்பான். மிஸ்டர் பிளாக்கும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு ஸ்கூலை கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு பார்க்கில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. பார்த்து அங்கே கால் பண்ணுவான் வில்லன், என்னப்பா இன்னுமா வேலையை முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நீ தான் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், கரெக்டாக அந்த பார்க்கு வந்துட்டிங்கள்ல, இப்போ என்ன பண்ணுங்க, அங்கே வந்துட்டு ஒரு 5 லிட்டர் கேன் இருக்கும், அதில் வந்துட்டு 3 லிட்டர் தண்ணி எடுத்து இன்னொரு கேனில் நிரப்பணும், பேலன்ஸ் 1 லிட்டர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்படி இந்த கேனோட வெயிட்டை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு சூட் கேஸ் இருக்கும், அது மேலே கரெக்டாக ஃபிட் பண்ணால் அப்படி கரெக்டான வெயிட்டில் இல்லைன்னா அந்த பாம்பு வெடிச்சிடும், அவ்வளோதான்ப்பா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வில்லன் சொன்ன மாதிரியே பாம்பு பாக்ஸில் கரெக்டாக வந்துட்டு வெயிட்டெல்லாம் தண்ணியை ஃபில் பண்ணி மேலே வச்சுருவாங்க, இதனால் பாம்பு வெடிக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பாம்பு இருக்க சூட் கேஸோட வேர் கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்ணோன்னா மிஸ்டர் பிளாக்ட சூட் கேஸை கொடுத்துட்டு நம்ம சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அதே மாதிரி அவரும் வாங்கி போயிட்டு இருப்பார். இப்போ ரோட் சைடில் பார்த்தா 2 சின்ன பசங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து பொருளை தேடிட்டு ஓடி வருவாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு எல்லா போலீஸும் அந்த பக்கம் இருக்காங்க, இப்போ கிடைச்ச வரையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஹீரோவுக்கு புரியும், நம்மளையெல்லாம் பாம்பை தேடி அலைங்கன்னு துரத்தி விட்டு இவன் ஒரு பக்கமாக ஏதோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்ப்பான். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய ஸ்கூலுங்க இருக்கும், பட் வந்துட்டு பேங்க் ஒன்றே தான் இருக்கும். ஸோ நம்மளை
ஸ்கூல் பக்கம் துரத்தி விட்டு பேங்க் ஈஸியாக வந்துட்டு பேங்க் கொள்ளையடிச்சிட்டு போகலாம் பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான். இப்போ வந்துட்டு அவனோட அடியால் ஒருத்தன் ஃபோன் பண்ணி இதை பாருங்க அந்த மிஸ்டர் பிளாக் வந்துட்டு கையில் சூட்கேஸோட வர்றான் அப்படின்னு சொன்னால் சூட்கேஸை வாங்கி வச்சுக்கோ வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டோன்னா வில்லன் ஆளுங்க அந்த போலீஸ் ஸ்டேட்டப்பில் இருந்துட்டு அந்த சூட்கேஸை வாங்கி வச்சுட்டு காரில் போயிடுவாங்க. ஹீரோ அந்த பேங்க்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுறாங்க போயிருப்பான். FBI ஏஜென்ட்னு சொல்லிட்டு போலீஸோட பேட்சை வந்துட்டு ஒருத்தன் மாட்டியிருப்பான். இதை கவனிச்சுன்னே புரிஞ்சு போச்சு இதில் இருக்கிறது எல்லாமே இவனுங்களோட அடியாளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஃப்ட்டுக்குள்ளேயே எல்லாரையும் காலி பண்ணிட்டு லிஃப்ட் விட்டு வெளியே வருவான். பார்த்தா மிஸ்டர் பிளாக்கும் வெளியே வந்திருப்பாரு. பேங்க் வேலட் எல்லாமே உடஞ்சிட்டு இருக்கும். அங்கே நிறைய ஃபோர்க் லிஃப்ட் இருக்கும். அங்கே அப்படியே நடந்து போகும்போது பார்த்தா ஒரு தங்கக்கட்டி கிடைக்கும். அதிலே புரிஞ்சுப்பாரு ஹீரோ இங்கே ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த தங்கக்கட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க வில்லன் குரூப் எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இதை பாருங்க வால்டர் நம்ம எல்லாரையும் சுற்ற வச்சுட்டு அவன் பாட்டு பேங்க் ஈஸியாக கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான். இந்த ரோட்டில் நிறைய ட்ரக்குங்க போயிட்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் அதில் தான் நிறைய தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மிஸ்டர் பிளாக்கும் ஹீரோ பயங்கர ஸ்பீடாக காரில் போயிட்டே இருப்பாங்க. ரோட்டில் ஏதாவது ட்ரக்கு தான் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரக்கு போயிட்டு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஹீரோ போயிட்டே இருப்பார். அதே டைமில் வில்லன் குரூப்பில் கால் பண்ணி என்னப்பா அடுத்த ரவுண்டுக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ தெரியும்டா நீ என்ன பண்ணிருக்கேன்னு பேங்க்கு கொள்ள வச்சுட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் பார்க்குறியா நான் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் மட்டும் பாரு உன் ட்ரக் என் கையில் மாட்டாமல போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன்கிட்ட சொல்லி யாரும் அவன் ட்ரக்கை ஓடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக்காரனை பிடிச்சி எங்கேயா போயிட்டுருக்க அப்படின்னு. ஆமாம் எங்கள் குரூப் ஆஃப் கம்பெனியோட ட்ரக் தான் நிறைய இன்றைக்கி எடுத்துருந்தாங்க. அது வேறு இந்த பைப் லைன் ஏதோ போடுறாங்களாமே அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஏறி அந்த டிரைவர் கூடயே வந்து சேர்ந்துருவார். அதுக்கப்புறம் முன்னாடி ஏதோ பாருங்கள் நம்ம ட்ரக் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த முன்னாடி ட்ரக்கில் போனால் அங்கே வில்லன் குரூப் ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள போட்டு தள்ளிட்டு ஹீரோ கூலாக வந்துட்டு அந்த ட்ரக் எடுத்துகிட்டு போவார். ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் நான் மறுபடியும் பாம்பு வச்சுருக்கேன் முடிஞ்சா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லியிருப்பான். மிஸ்டர் பிளாக்கை தேட விட்டு ஹீரோ இந்த பக்கம் பைப் லைன் பக்கம் வந்திருப்பார். கரெக்டாக அந்த பைப் லைனை விட்டுட்டு அந்த வில்லன் குரூப்புங்க வெளியே வந்திருப்பாங்க. நல்லபடியாக வந்து சேர்ந்தப்பா இனிமேல் நீங்களாச்சு உங்கள் பாமாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு சிரித்து பேசிட்டு இருப்பான் ஹீரோட்ட. என்ன சைமன் ரொம்ப நேரமாக பைப் லைன்லேயே போகிற வானத்தில் ஹெலிகாப்டர்லாம் போகிற ஐடியா இல்லையா சரி வா கிளைமேக்ஸில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி வரும்போது என்ன பைப் லைன் உள்ள வந்துட்டானாங்க. அப்போ இவனுக்கு ஒரு பாயசத்தை போடுவான்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி பிளாக் ஆகிருக்கும். அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுருவான் வில்லன் குரூப். தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா எங்கள் ட்ரைனேஜுக்கு போட்ட ஹோல் ஒன்று இருக்கும். அது வழியாக அந்த தண்ணி ஃபோர்ஸில் வெளியே தூக்கி எறியும்போது ஹீரோ வெளியே வந்து விழுவார். அப்புறம் மிஸ்டர் பிளாக்கு ஹீரோ அள்ளி போட்டு காரில் எஸ்கேப் ஆகி போயிட்டு இந்த தடவை அவன் ஏதோ ஸ்கூலில் தான் வச்சிருக்கானா பாம்பு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ மிஸ்டர் பிளாக்கும் அங்கே போயிட்டு இருப்பான். இப்போ போலீஸ் டீம் எல்லாரும் வந்துட்டு சின்ன பசங்கள்லாம் வெளியே அனுப்பிட்டு அந்த ஸ்கூலை வந்துட்டு எப்படியா வந்துட்டு பாம்பு பிளாஸ்ட் ஆகாமல் எப்படி தடுக்கலாங்கிறத செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைமில் பார்த்தா வில்லன் ஆளுங்க ஹீரோ போகிற வண்டியை பிளாக் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அங்கே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிரிட்ஜு மேலே வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா தூரத்தில் இதாக கண்டெய்னர் போதான் பார்த்தா கண்டெய்னரை ஏற்றிட்டு ஒரு ஷிப்பு போயிட்டுருக்கோம். ஹீரோ வந்த வண்டியில் அந்த டோ மிஷினில் இருக்கிற மாதிரி கம்பி போட்டு அந்த லிஃப்ட் பண்ணுற வயர் இருக்கும். அந்த வயர் கரெக்டாக வந்து இந்த ஷிப்பில் போட்டு இவங்க இந்த காரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க இந்த காரில் வந்துட்டு அப்படியே அந்த கயிறை பிடிச்சே உள்ளே வந்துட்டு இந்த ஷிப்புள்ள வந்து குதிப்பாங்க. அந்த கார் அப்படியே பிரிட்ஜில் அந்த ஷிப்பில் இருக்க ஒரு கண்டெய்னர் மேலே தான் 2 பேர் விழுந்திருப்பாங்க. 2 பேருக்கு பயங்கரமாக அடிபட்டுருங்க. பட் மிஸ்டர் பிளாக் நான் முதல்ல போய் பார்க்குறேன்னு சொன்னோன்னா ஹீரோ கையில் கன்னை கொடுத்துன்னு போய் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புனா அங்கே ஷூட் பண்ணால் அவருக்கு ட்ரிகர் பண்ணவே வராது. அந்த கன்னை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. வில்லன் அதே கன்னை பிடுங்கி மிஸ்டர் பிளாக்கோட முட்டியில் ஷூட் பண்ணிவிடுவான். இன்னொரு பக்கம் போலீஸ் டீமு ஸ்கூலில் இருக்க பாம்பை ரிமூவ் பண்ணுறக்கா சின்ன பசங்களாம் வெளியே அனுப்பி அங்கே இருக்க பாம்பை ரிமூவ் பண்ணுறக்கா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா எல்லா பசங்களும் ஓடிப்பாங்க. 2 பசங்க மட்டும் ஒரு ரூமில் பூட்டி மாட்டிப்பாங்க. அதனால அந்த பசங்களை காப்பாற்றுக்கா மறுபடியும் போலீஸ் டீம் உள்ளே வந்திருக்கும். வில்லன் டீம்கிட்ட ஹீரோ வந்து மாட்டியிருப்பான். எங்கடா கடத்திட்டு போன தங்கம்லாம் ஹீரோ கேட்டால் அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா இந்த கப்பலோடு சேர்த்து அதுவும் வெடிச்சு செதற போகுது அவ்வளோதான் அவங்க நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகுது ரஷ்ய நாட்டில் தான் நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிட்டு இருப்போம். வில்லன் மிஸ்டர் பிளாக்கையும் ஹீரோ ஒரு கம்பியில் விலங்கு போட்டு கட்டி வச்சுட்டு ஹீரோ ஒரு ஹால்ஸ் மிட்டாய் கேட்டிருப்பான். அதனால் வந்துட்டு ஒரு டப்பாவை தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ வந்துட்டு வில்லன் குரூப் தன்னோட குரூப்பை சேர்ந்த ஒருத்தனே காலி பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு போட்டில் தனியாக எஸ்கேப் ஆகி போயிருப்பான். அந்த ஷிப் ஃபுல்லாகவே பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிடுறான். மிஸ்டர் பிளாக்கு ஹீரோட்ட கேட்பா ஏதாவது கம்பி இருந்தால் கொடுறேன் நான் வந்துட்டு விலங்கு ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா வாயில் ஒரு கம்பி வச்சிருப்பா ஹீரோ. அதை எடுத்துட்டு அவன் கையில் கொடுத்தோன்னா அவன் கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஷிப்பில் வந்துட்டு குதிக்கவும் அப்படியே வெடிச்சு செதறும். மிஸ்டர் பிளாக்கும் ஹீரோ வந்துட்டு கரையோரம் ஒதுங்கி அங்கே வந்து போலீஸ் டீம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் வில்லனை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு மிஸ்டர் வால்ட்டை ஃபீல் பண்ணிட்டுப்பா. சரி விடுங்க நான் என் ஒய்ஃப்ட்ட கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது வில்லன் கொடுத்த அந்த டப்பாவை அப்படியே கீழே பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பிளேஸோட நேம் இருக்கும். சரி ஓகே இந்த பிளேஸ் போனால் அவனை பிடிக்கலாம் போலது. கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹீரோட டீம் எல்லாம் அங்கே போக ட்ரை பண்ணுவோம். வில்லன் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னு சொல்லி சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வில்லனோட லவ்வர் எங்கே பண்ணுவான்னா வா கண்ணை காட்டி கூப்பிடுவா.
இங்கே உள்ளே போனோன்னு அங்கே சம்பவம் பண்ண போவோம். என்னடா ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோட ஆளுங்க தான் போலீஸ் டீம் எல்லாருமே லைட் அடித்து நாங்கள் லைட் அடிக்கிறோம் நீங்கள் பண்ணுங்க தலைவா அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸ் டீம் வில்லனோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடும். கடைசியில் வந்து வில்லனும் வில்லனோட லவர் மட்டும் ஒரு ஹெலிகாப்டரில் எஸ்கேப் போவாங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோ கீழே வந்துட்டு கன் ஷாட் அடித்து கரெக்டாக வந்துட்டு அங்கே பைலட்டாக இருக்கிற வில்லனோட லவர் மேலே பட்டுரும். அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் ஒரு போஸ்ட்டில் இந்த ஹெலிகாப்டரோட ரெக்கை போட்டு அங்கேயே வெடித்து சேர்த்துரும். மிஸ்டர் பிளாக் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணார், இப்போது உன் ஒய்ஃப்ட்ட பேசுப்பா, கண்டிப்பாக அவங்க மனம் இறங்கி உன்ட்ட கூல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது சிரிச்சிட்டே வந்துட்டு கேஸ்ட்டு அங்கே போயிட்டு ஃபோன் பூத்தில் போய் பேசுகிறக்கா ஹீரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரரோ இல்லை ஆக்ஷன் ஏதாவது 2 படத்தில் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுவேன், கண்டிப்பாக மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.